இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். என்ன அப்படின்னா, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம், சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன கம்ப்ளைண்ட் ஏன் அப்படின்னா, அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்து அரசு ஆவணத்தை திருடி அதனை வெளியிட்டதனால் வந்த பிரச்சனையின் காரணமாக அவர் பார்த்துட்டு இருந்த வேலையிலிருந்து சஸ்பெண்ட்ல இருந்தாரு. எப்பன்னா 2022 வரைக்கும். அந்த 2022ல இன்னொரு வழக்குல அவர் உள்ள போகும் பொழுது அவரை கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணுது. அப்ப அது வரைக்குமே அவர் ஒரு அரசாங்க ஊழியராக சஸ்பென்ஷன்ல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில மாசம் மாசம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து மாசம் கவர்மெண்ட் இருந்து ஒரு பகுதியான பணத்தை வாங்கி தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு வந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு இன்னைக்கு எவ்வளவு சொத்துக்கள் அப்படின்னு அவர் கூட உள்ளவங்களே வெளியே பேட்டி கொடுத்ததை நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த கடைசியா அவர் ஒரு வழக்குல சிறைக்கு சிறைக்கு போயிட்டு வந்த பின்பு சவுக்கு மீடியா அப்படின்னு பல லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய மீடியா நிறுவனத்தை தொடங்குறாரு. அதற்கு வாடகை மட்டுமே மாசம் மாசம் பல லட்சங்கள். அது மட்டும் இல்லாம அவருக்கு வேண்டப்பட்ட நெருங்கிய பெண் தோழி ஒருவர், அவர் பெயர்ல டி நகர்ல சொத்துக்கள் சம்பந்தமான பத்திரங்கள்லாம் வெளியே வந்துச்சு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவர் கூட இன்னும் சொல்ல போனா அவருடைய ட்விட்டர்ல அட்மினா இருந்த அவர் கூடவே, அதாவது சவுக்கு சங்கர் கூடவே பயணம் செய்த பிரதீப்னு ஒருத்தர், நீங்க பார்த்திருப்பீங்க. சத்தியம் சேனல்ல இருக்கக்கூடிய இவரு முக்தார் அவர்கள்ட்ட ஒரு இதுல பேட்டியில சொல்றாரு. என்னன்னா, சக்தி ஸ்கூல்ல அந்த மாணவி சம்பந்தமான விஷயத்துக்கு சவுக்கு சங்கர் சக்தி ஸ்கூல் பள்ளிக்கு போனாரு. அந்த பள்ளி ஓனரை சந்திச்சாரு, அங்க பணம் வாங்கினாரு. அதன் பிறகுதான் அவர் அந்த மாணவிக்கு எதிராக பேசினாரு அப்படிங்கிற விஷயத்தை கூட இருந்தவரே சொன்னாரு, வாக்குமூலம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம மதன் ரவிச்சந்திரன் நடத்தின ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல ஆதன் தமிழ் சேனல்ல இருக்கக்கூடிய மாதேஷ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க ஜி ஸ்கொயருக்கு எதிராக ஒரு விஷயத்தை நாங்க கட்டமைச்சோம். அது ஏன் செஞ்சோம் அப்படின்னா, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய மருமகன் சொல்லி நாங்க அதை செஞ்சோம். நான் தான் சவுக்கு சங்கர்ட்டே இதை சொன்னேன். நாங்க ஒரு நெரேஷனை செட் பண்ணணும். அதை ஜி ஸ்கொயருக்கும் திமுகவுக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுத்தோம். இப்படி நாங்கெல்லாம் அதாவது இப்படி நாங்க அவர் சொல்லிதான் நாங்க செஞ்சோம் அப்படின்னு இவர் கூட பல பேட்டிகள்ல ஈடுபட்ட, பேட்டி எடுத்த அதன் தமிழ்ல வேலையை பார்த்த மாதேஷே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இப்படி நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, ஊழலை ஒழிக்கிறேன், நான் லஞ்சத்தை கேட்கிறேன்னு இவரே அந்த ஊழலுக்கு ஆதரவாக, லஞ்சத்துக்கு ஆதரவாக லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு ஒருத்தனை கார்னர் பண்றது, இந்த அதிகாரி பணம் கொடுத்தா அந்த அதிகாரியை தாக்குறது, இந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தா அந்த கட்சிக்காரனை தாக்குறது, இப்படி சட்டவிரோத செயல்கள்ல ஒரு அரசு ஊழியரா சஸ்பெண்ட் செய்யப்பட்டும் தொடர்ந்து இருந்துட்டு வந்தாரு. இதன் மூலியமா பல கோடி ரூபாய் பணம் அவருக்கு வந்திருக்கு. இப்படி நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்டவங்க கூட நிக்காம மக்களுக்கு எதிராக இன்னும் சொல்ல போனா தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாகவும், இன்னும் சொல்ல போனா கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாகவும் இவர் தொடர்ந்து செயல்பட்டு வந்ததை நாம பார்த்திருப்போம். ஒண்ணு இல்லைங்க, ஸ்டெர்லைட் விஷயத்துல ஹைகோர்ட் இன்னைக்கு கண்டனம் சொல்லுது. அது என்ன சொல்லுது ஹைகோர்ட்? மக்களை வேணுனே சுட்டிருக்காங்க, இத்தனை ரவுண்டு சுட்டிருக்காங்க, நாய சொல்ற மாதிரி சுட்டிருக்காங்க போலீஸ். யாரோ ஒரு தனியார் ஓனருக்காக போலீஸ் இவ்வளவு வேலை பார்த்திருக்கு
அப்படின்னு ஹைகோர்ட் வந்து காவல்துறைக்கு எதிராக அதிகாரிகளுக்கு எதிராக இது தன்னுடைய கண்டனத்தை சொல்லுது. ஆனா இவர் அப்ப என்ன சொன்னாரு, சும்மா தாங்க சுட்டாங்க, சும்மா அங்க பார்த்து சுட்டாங்க, மக்களா வந்து குறுக்க போய் விழுந்துட்டாங்க. அப்படி அந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு கைக்கூலி தான் சவுக்கு சங்கர். சரி, அது மட்டுமா, நீங்க வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவாதி கொலை வழக்கு, இவர் என்னமோ அந்த பையன் ராம்குமார் கூடவே இருந்து பார்த்த மாதிரி பல விஷயங்களை வந்து சேனல்ல பேசினதை நம்ம பார்த்தோம். ஆனா அந்த பையன் வந்து தற்கொலை செய்யப்பட்டதா சிறை நிர்வாகம் சொல்லியும் அந்த பையனுடைய உடல்ல மின்சாரம் பாஞ்சத்துக்கான திசுக்கள் இல்லைங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையத்துல ப்ரூஃப் ஆயிருக்கு. இப்படி ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எதிராக, பாதிக்கப்பட்ட சாமானியனுக்கு எதிராக இந்த பக்கம் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, அதிகாரிகளுக்கு ஆதரவாக பணத்தை வாங்கிக்கிட்டு செயல்பட்ட ஒரு மீடியா மாஃபியா பண்ணவர் தான் இந்த சவுக்கு சங்கர். அது மட்டும் இல்லாம அவர் கூட உள்ளவங்க லாஸ்டா ஒரு வாட்ஸ்அப் சாட்டை கூட லீக் பண்ணாங்க, அதுல பாத்திருப்பீங்க. மணல் மாஃபியா ராமச்சந்திரன் அவர் கூட பேசின, அவர் சம்பந்தமா பேசின வாட்ஸ்அப் சாட்டுகளை கூட இவர் கூட உள்ளவங்களே லீக், அதாவது இவர் கூட பயணம் செஞ்சவங்களே லீக் பண்ணதை நாம பார்த்திருப்போம். அப்ப நீ கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட்ல ஒரு அதிகாரியா இருந்து அங்க ஒரு வந்து தவறான விஷயம் செஞ்சு அதன் மூலியமா சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கவர்மெண்ட் கிட்ட மாசம் மாசம் காசு வாங்கி பொழப்பு ஓட்டுற சவுக்கு சங்கருக்கு ஏது இவ்வளவு பணம், ஏது இவ்வளவு சொத்து, ஏது இவ்வளவு காசு? இதன் சார்ந்த விசாரணை அவசியம். ஏன்னா நான் ஊழல ஒழிக்கிறேன், நான் தான் கேள்வி கேட்பேன், நான் தான் யோக்கியன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தனுக்கும் இது ஒரு பெரிய சவுக்கடியாக இருக்கணும். இப்படி நான் தான் ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த சொத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு இந்த சவுக்கு சங்கர். அப்ப இப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் அரசாங்கத்துக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு இவ்வளவு பெரிய சொத்துக்களை சட்டத்துக்கு புறம்பாக சேர்த்திருக்காரு. இதன் அடிப்படையில சவுக்கு சங்கர் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில விசாரணை செய்யணும். அவருடைய சொத்துக்களை எல்லாம், இன்னும் சொல்ல போனா சவுக்கு சங்கர் அவரை சார்ந்தவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய டைரக்டரை சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இது அவங்க வந்து கண்டிப்பா நாங்க விசாரிக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கறத போக போக தான் பார்க்கணும். நீங்க குறிப்பா அவர் மேல வந்து புகார் தெரிவிக்கணும்ன்ற அவசியம் என்ன சார்? பிரதர், குறிப்பான்லாம் இல்ல, நான் தான் சொல்றேன்ல, பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக தான் எல்லா இடத்துலயும் நின்றுருக்காரு. அப்ப பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக நின்ன ஒரு நபர் இன்னைக்கு இத்தனை கோடி சொத்துக்கள் இருக்குன்னு கூட உள்ளவன் சொல்றான். இப்ப நான் சொன்னா வந்து பொய்யுங்க, கூட உள்ளவன் சொல்றான். அப்ப அதன் சார்ந்த விசாரணை அவசியம் நான் சொல்றேன். எத்தனை பேர் இருக்காங்க அரசியல்வாதி, எத்தனை பேர் ஊழல் பண்ணிலாம் உள்ள போய் நம்ம பார்க்க முடியுது. அவங்க மேல நீங்க கொடுக்காத அந்த வழக்கு இவர் மேல கொடுக்க வேண்டியது அவசியம் என்ன? ஆம் பிரதர், இப்ப வந்து சமீபத்துல முன்னாள் டிஜிபியா இருந்த ஏகே விஸ்வநாதன் மீதும் நான் தான் பிரதர் இப்ப வந்து பிரதர் இது இப்ப வந்து பிரதர் இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கக்கூடிய முன்னாள் டிஜிபி ஏகே விஸ்வநாதன் மீதும் நான் தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில புகாரும் கொடுத்திருக்கேன். அதன் சம்பந்தமா வழக்கை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச சோர்ஸ்களை வச்சு, எனக்கு வர விஷயங்களை வச்சு நான் கொடுக்கிறேன். நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ஒரு நபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அதனையும் கேட்கறதுக்கும் அதன் சார்ந்து புகார் கொடுக்கறதுக்கும் வழக்கு நடத்துறதுக்கும் நான் தயாரா இருக்கேன்.